தண்டவாளம் செல்லும் நிலையில அந்த மின் வழித்தடத்தை சீரமைக்கக்கூடிய பணிகளும் அதன் வேகமும் துரிதமாக செயல்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளும் பார்க்க முடிகிறது. மறுபுறம் இந்த மீட்பு பணிகள் முடிவடைந்த நிலையில அந்த தண்டவாளத்தில் இருந்த வேன் தற்பொழுது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கிருஷ்ணசாமி பள்ளியை சேர்ந்த அந்த வேனுடைய நிலையை பார்க்கும் பொழுது அதற்குள்ளிருந்தவர்களுக்கு என்ன ஆகிருக்கும் என்பதை யோசித்து பார்க்கவே அச்சமூட்டும் அளவுல ஒரு மிகுந்த கோரமான அளவுல இந்த விபத்து நடந்திருக்கிறது. ஏனெனில் அப்பளம் போல அந்த வேன் நொறுங்கி இருக்கிறது. இதனால் இதை பார்க்கும் பொழுதே அந்த வேனுக்குள்ளாக இருந்த மாணவர்களுடைய நிலை என்ன ஆயிருக்கும் என்பது யோசிக்கும் பொழுதே நெஞ்சை பதைக்கும் வகையில அதனுடைய சிந்தனைகள் செல்கிறது. அந்த அளவுக்கு ஒரு கோரமான அளவுல இந்த வேன் நசுங்கி இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த ரயிலுடைய விபத்திலிருந்து இந்த வேன் 50 மீட்டர் இழுத்துக்கு செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் இந்த வேன் மீது மோதியதிலிருந்து மோதப்பட்ட இடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவுக்கு இந்த வேன் ரயில் மீது மோதி இழுத்து வரப்பட்டதாகவும், குறிப்பா இந்த வேன் இழுத்து வரப்படக்கூடிய பகுதிகளில் இந்த மின் வழித்தட கம்பி ரயில் மேல இருக்கக்கூடிய மின் வழித்தட கம்பியை தாங்கி நிற்கக்கூடிய பக்கவாட்டு மின் கம்பத்தின் மீது வேன் மோதி இருக்கிறது. ஒருபுறம் ரயில், மறுபுறம் அந்த இரும்பு கம்பம் இது மோதியதுல 2 பக்கமும் வேன் மோதி மிகுந்த சேதத்துக்கு உள்ளானதாக தகவல்கள் நேரில் பார்த்தவர்களால் சொல்லப்படுகிறது. 50 மீட்டர் தொலைவுக்கு இழுத்து செல்லப்பட்ட நிலையில பெருத்த சேதம் வேனுக்கும் வேனில் இருந்தவர்களுக்கும் பெரிய காயமும் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 3 பேர் இதுவரையிலும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல மற்றவர்கள் சிகிச்சையில் இருக்கிறார்கள். மேலும் ஒரு மாணவர் சிகிச்சையில் இருக்கிறார். அதாவது அந்த மாணவர் விஸ்வேஷ் அவர் சிகிச்சையில் இருக்கிறார். மேலும் வேன் ஓட்டுநர் சங்கர் சிகிச்சையில் இருக்கிறார். இருவரும் சிகிச்சையில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விபத்து தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகளும் முடிவுகளும் வெளியாகி வருகின்றன. தொடர்ச்சியாக இந்த விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்பது கேட் கீப்பர் கேட்டை மூடாதுதான் என்பது தெரிய வந்தாலும், எவ்வாறு இது நடைபெற்றது, எப்படி இது சாத்தியமானது, சிக்னல் ஒரு கேட் முறையாக மூடவில்லை என்றால் அது அந்த ரயில் ஓட்டுநருக்கு முன்கூட்டியே சிக்னலில் தெரிவிக்கப்படுமா, அல்லது கேட் மூடப்படாமல் இருந்தால் அது ரயிலுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கமான அந்த பச்சை சிக்னலில் இருந்து மாறுபட்டு இருக்குமா என்பதெல்லாம் தொழில்நுட்ப ரீதியாக ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய விவகாரம் என்பதனால அது தொடர்பாக தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு ஒரு குழு அமைத்து ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்காக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில சேஃப்டி அண்ட் ஆபரேஷன் சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த அலுவலர்களும் அதே போன்று பொறியியல் பிரிவை சேர்ந்த வல்லுநர்களும் தெற்கு ரயில்வே மூலமாக நியமிக்கப்பட்டு இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவார்கள் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் பங்கஜ் சர்மா செய்திருக்கக்கூடிய இந்த செயல் என்பது ரயில்வே விதிகளுக்கு எதிரானது என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. ரயில் தண்டவாளங்களை கடக்கக்கூடிய சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய வாகனங்கள் 2 வகையிலான சிக்னல்களை கடந்து செல்கிறார்கள். ஒன்று நான் இன்டர்லாக்கிங் கேட் என சொல்லக்கூடிய அந்த லெவல் கிராசிங்கும், மற்றொன்று இன்டர்லாக்கிங் சிஸ்டம் என சொல்லக்கூடிய அந்த லெவல் கிராசிங் கேட்டையும் சாலை மார்க்கமாக கடந்து செல்வதற்கு பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக தெற்கு ரயில்வேல சென்னை போன்ற மையமான பெரிய நகரங்கள்ல பெரும்பாலான லெவல் கிராசிங் கேட்கள் முழுவதுமாகவே இன்டர்லாக்கிங் கேட் சிஸ்டம் என்ற முறையில் செயல்படுகிறது. இதே மற்ற பகுதிகளில் மற்ற மாவட்டங்களில் தற்பொழுதுதான் ஒவ்வொன்றாக லெவல் கிராசிங்ல நான் இன்டர்லாக்கிங் கேட் சிஸ்டம் என்பதை இன்டர்லாக்கிங் கேட் சிஸ்டமாக மாற்றி வருவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. அதில் இந்த நான் இன்டர்லாக்கிங் கேட் சிஸ்டத்திற்கும் இன்டர்லாக்கிங் கேட் சிஸ்டத்துக்குமான வித்தியாசங்களை தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இன்டர்லாக்கிங் கேட் சிஸ்டம் என்பது ஒரு ரயில் தண்டவாளத்தில் செல்லுகிறது என்றால் சாலை மார்க்கமாக அந்த தண்டவாளத்தை லெவல் கிராசிங் மூலமாக கடக்கக்கூடியவர்கள் ரயில் வருவதை முன்கூட்டியே அறிந்து அவர்கள் பாதுகாப்பாக நிற்கும் வகையில் ரயில் வரக்கூடிய தொலைவில் பாதுகாப்பான தொலைவில் இருக்கும் பொழுது அந்த லெவல் கிராசிங்ல கேட் மூடப்படும். அந்த கேட் மூடப்படுவதற்கு முன்பாக அலாரம் ஒலி எழுப்பப்படும். அந்த அலாரம் ஒலி எழுப்பக்கூடிய நேரத்தில், எச்சரிக்கை ஒலி எழுப்பக்கூடிய நேரத்தில் அந்த தண்டவாளத்தை கடக்கக்கூடியவர்கள் முழுதுமாக கடந்து முடித்து விட வேண்டும். மற்றவர்கள் அந்த கேட்டுக்கு வெளியே நின்று கேட் மூடுவதற்கு வழிவிட வேண்டும். அவ்வாறு மூடப்படக்கூடிய அந்த ரயில்வே லெவல் கிராசிங் கேட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.